நாங்கள் பிரக்லாவில் வந்து இன்றைக்கி 1100 crores மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும் மேனேஜ் பண்ணுறோம். இதில் ப்ரிடாமினண்ட்டாக அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஏன்னா அதுதான் ஹையர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஏன் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? அந்த லாஜிக்கை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கங்க. வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். ஒய் வில் ஈக்விட்டி கிவ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன் த லாங் டேர்ம்? ஏன் ஈக்விட்டி முதலீடுகள், பங்கு சார்ந்த முதலீடுகள் வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும்? ஸோ ஜென்ரலாக நம்ம கொடுக்கும்னு சொல்கிறோம். நீங்கள் லைக் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கு உரித்தான சம்பளம் கிடைக்குது. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இன்னும் பாண்டில் போட்டிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா பாண்டில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு உரித்தான வட்டி உங்களுக்கு கிடைக்குது. பட் அதை விடவெல்லாம் ஈக்விட்டி ஏன் பெட்டர்? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன் பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னால் உள்ள லாஜிக்கை சொல்கிறேன். ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இன்னும் இதை விட பெட்டர் விவரம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க, ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் லேர்ன். ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு 10 ரூபா நீங்கள் கோல்டில் போட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு உண்டான ரிட்டர்ன் வந்துடும். கோல்டு 20 ரூபா ஆச்சுன்னா உங்களுக்கு 20 ரூபா சந்தோஷம். அதே மாதிரி 10 ரூபா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்துடும். பாண்டில் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் ஈக்விட்டி மட்டும், ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் ஹையர் ரிட்டர்ன் கொடுக்க வல்லது? அதுக்கு பின்னால் உள்ள லாஜிக்கை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய எங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவேன். த சேம் திங் ஐ வாண்டட் டு ஷேர் வித் பப்ளிக். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 ரூபா ஒரு ஷேரில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பேங்க் ஷேரில் போடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அந்த பேங்க்கு வந்து அந்த 10 ரூபாயை அசலை வச்சு அவங்க 100 ரூபா கடன் வாங்கலாம். 100 ரூபாயோ இன்னும் அதை விட கூட வாங்கலாம். 13 டைம்ஸ் வரைக்கும் கூட போகலாம். பட் ஜென்ரலாக ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற 10 ரூபா அவங்க 100 ரூபா அதை வச்சு கடன் வாங்குறாங்க, மக்கள் டெபாசிட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற 10 ரூபாய்க்கு வந்து ஒரு 5% வருமானம் அப்படின்னு வச்சுக்குவோம். அங்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் வட்டியும் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து 2% கடன் வாங்குறதுல 2% வச்சுக்குவோம். ஸோ 10 ரூபா அவங்க கடன் வாங்குறாங்க. அப்போ 2% மேனே 20% ஆயிடுச்சு. நீங்கள் போட்ட அசலுக்கு வந்து ஒரு 5% நிகர வருமானம்னு எடுத்துக்கோங்க. நிகர வருமானம் 5% இதில் கிடைக்கிது, மீதி 20% வந்து நீங்கள் வாங்கின கடனில் கிடைக்கிது. ஸோ 25% லாபம் கிடைக்கிது. வேறஸ் நான் இப்போ 10 ரூபா கோல்டில் போட்டிருந்தேன்னா எனக்கு 5 ரூபா இங்கே வரும்னா அந்த 5 ரூபா தான் வரும், வேறு கிடைக்காது. ஸோ இங்கே வந்து 25% எனக்கு வந்து இதை வந்து லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் உல்டா வகையில் லாஸும் தரும். அதனால தான் ரிஸ்க் ரிவார்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நான் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு 100 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் காணாமல் போனேன்னா இந்த 100 ரூபாயும் நான் செட்டில் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த மார்க்கெட் உங்களுக்கு இஃப் டன் ப்ராப்பர்லி, அதுக்காக தான் நல்ல ஷேரில் பார்த்து முதலீடு செய்யுங்க, நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ஸ்டாக்ஸை தான் வாங்குவாங்க. ஸோ இந்த லாஜிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி வந்து லெவரேஜ்டு அசட், லெவரேஜ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு வீடை வச்சு இன்னொரு வீடு கடன் வாங்கி அதை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமம். ஸோ இங்கே வந்து இது வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறுவனங்கள்னு இருந்துச்சுன்னா அவங்க போய் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி அப்படித்தான் உங்களுடைய பணத்தை வந்து அங்கே பெருக்குறாங்க. ஸோ ஈக்விட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் அல்லது ஏன் அதிகமான வருமானம் தர வல்லது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணத்தான் இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் 1 ரூபா போட்டிங்கன்னா ஈக்விட்டியில் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 10 ரூபா இன் ஜென்ரல். தெர் ஆர் கம்பெனிஸ் ஹூ டோன்ட் பாரோ அட் ஆல், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் ஜென்ரலாக நிறைய நிறுவனங்கள் வந்து போய் கடன் வாங்குவாங்க. ஸோ அந்த கடனில் வரக்கூடிய மார்ஜினும் உங்களுக்கு தான், ஷேர் ஹோல்டருக்கு தான் ஒர்க் பண்ணும், வேலை செய்யும். ஸோ நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கையில் வேலை செய்யும்னு சொல்லுவோம். இங்கே வந்து வாங்கின கடனும் நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கையில் உங்களுக்காக வேலை செய்யும். ஸோ அதனால தான் வேர்ல்டு ஓவர், நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு ஓவர் வந்து ஈக்விட்டி வந்து ஒரு சுப்பீரியர் அசட் கிளாஸ் ஃப்ரம் அ ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஷார்ட் டேர்மில் வந்து டவுனும் ஆகும். ஸோ திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.